அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சரவணன் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் நெல்லையின் புதிய மேயர் யார் என்பதில் போட்டி நிலவு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை மேயர் பதவியை கைப்பற்ற 4 பேருக்கு இடையே கடும் போட்டியானது நிலவி வருகிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நெல்லை மாநகராட்சியில் மேயருக்கும் கவுன்சிலருக்கும் இடையேயான தொடர்ச்சியாக மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்த மோதல் போக்கு மற்றும் உட்கட்சி பூசல் காரணமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் அனைவருமே மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வந்தனர். இந்த மோதல் போக்கானது மேயர் பொறுப்பேற்ற ஒரு சில வாரத்தில் இருந்து கடந்த வாரம் வரை நடந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டம் வரை எதிரொலித்தது. குறிப்பாக மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் மோதல் போக்கு முடிவுக்கு வராத நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி உள்ளது. இதனால் மக்கள் நல திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கட்சி தலைமையும் இருதரப்பையும் சமாதானப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டும் பலனளிக்கவில்லை. தற்போது நெல்லை மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திமுக தலைமை அறிவித்தலின் படி இந்த ராஜினாமா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான ராஜினாமா கடிதத்தை மேயர் சரவணன் நெல்லை மாநகராட்சி ஆணையர் தாண்டேஸ்வரன் ஞானதேவனிடம் அளித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி மொத்தம் 55 வார்டுகள் உள்ளது. இதில் 44 இடங்களை திமுக கைப்பற்றிய நிலையில் அந்த வார்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்களே உள்ளனர். மேலும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 7 பேரும் உள்ள நிலையில் அதிமுக சார்பில் 4 பேர் மட்டுமே மாமன்ற உறுப்பினராக உள்ளனர். நேற்றைய தினத்தில் சரவணன் ராஜினாமா செய்துள்ள நிலையில் நெல்லை மேயர் பதவியை கைப்பற்ற 4 பேருக்கு எதிராக கடும் போட்டி ஒன்று நிலை வருகிறது. நெல்லை மேயர் பதவியை தனது ஆதரவாளருக்கு பொறுப்பேற்றிருக்கும் கொடுத்துள்ள நிலையில் அப்துல் வஹாப் தீவிரமாக காட்டி வருகிறார். அதாவது அப்துல் வஹாப்புடைய ஆதரவாளராக கிட்டு மற்றும் அவருடைய உலகநாதன் மற்றும் 2 பேருக்குமே மேயர் பதவியை வழங்கி கொடுப்பதற்கு தீவிரமாக காட்டி வருகிறார். துணை மேயராக உள்ள தற்போதைய துணை மேயராக உள்ள ராஜு மேயர் பதவியை கைப்பற்ற அமைச்சர் கே ஆர் நேரு மூலமும் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார். இது மட்டுமல்லாது கே ஆர் நேரு தீவிர ஆதரவாகவும் இருக்கிறார் துணை மேயருக்கு. இது மட்டுமல்லாது தங்கம் தென்னரசும் ஆதரவுள்ளாக தகவல் தெரிகிறது. திமுக மாவட்ட செயலாளர் டிபிஎம் மைதீன் கான் ஆதரவாக கருப்பசாமி கோட்டைப்பன் மற்றும் மேயர் பதவிக்கு தற்போது தீவிரம் காட்டி வருகிறார். தொடர்ந்து மேயர் பதவிக்கு 4 பேர் போட்டியில் உள்ளதாக நெல்லையில் திமுக பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதாவது நெல்லை மாநகராட்சி எம்எல்ஏ அப்துல் வஹாப் ஆதரவு கவுன்சிலராக 36 பேர் இருக்கின்றனர். மேயர் சரவணனுக்கு 36 பேருமே கவுன்சிலர் போர்க்கொடி தூக்கி வென்றனர். தொடர்ந்து அப்துல் வஹாப் கவுன்சிலர்கள் ஆதரவு அதிகம் உள்ளதால் வஹாப் கோருபவர் மேயராக அதிகம் வாய்ப்பு இருப்பதாக திமுக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இந்த மாமன்ற கூட்டமானது ஜூலை 8ஆம் தேதி நடைபெறும் என ஆணையர் தெரிவித்திருக்கிறார். திங்கட்கிழமை முதல் மேயர் மேயர் ராஜினாமாக்கு ஏற்கப்படும் என ஆணையர் தற்போது தகவல் தெரிவிக்கிறார். மேலும் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா கடிதத்தை செய்திருக்கிறார் என ஆணையாளர் தற்போது தகவலும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.